தெரியாதனமா அவர்ட்ட சொல்ட்டேன். கிளைமாக்ஸ் வந்து ஒரு 8 பேக்ஸ்ல வரணுன்ட்டு. சரின்ட்டாரு. பட் டியூ டூ சம் ரீசன்ஸ் வந்து அந்த 8 பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம். அந்த 1 வருஷம் அந்த 8 பேக்ஸ் மெயின்டெயின் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் பச்சை தண்ணிய குடிச்சுக்கிட்டு, நாங்கலாம் சாப்பிடும்போது சோத்த எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. இன்ஃபாக்ட் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் நெறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயிர பணயம் வச்சு. ஆக்சுவலா இந்த ட்ரைலர்ல கூட ஒரு ஷாட் பார்த்திருப்பீங்க. அவரு மொட்டராஜேந்திரன் தலையில உட்கார்ந்து கீழ வால்ட் அடிக்கணும். அது சின்னதா டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு. அத பார்த்து எனக்கு கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு. எனக்கு உயிரே போயிருச்சு. ஐயையோ! என்ன ஆக போதோ ஏதேதோ வருது மனசுல. நல்ல வேளையா அப்போலோ பக்கத்திலேயே நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இமிடியேட்டா அப்போலோ கூட்டு போனோம்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, பிகாஸ் இவர் பிசிக்கலா எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அதை பத்தி இவர் கவலைப்படாம இமிடியேட்டா வந்து அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸோ படத்துல ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.